ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் நிலவின் நாயகன் நாவல் பகுதி 16. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். தன் முன் வைக்கப்பட்ட ஃபைல்கள் ஒவ்வொன்றையாக மிகவும் பொறுமையாக பரிசோதித்துக் கொண்டிருந்த நிலாவின் அறை கதவு தட்டப்பட்டது. எஸ் என்றாள். கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் செழியன். அவனை கண்டதும் சட்டென்று தன் இருக்கையிலிருந்து அவள் துள்ளி எழ, வேண்ட உட்காரு நிலா என்றவன் அவள் அருகில் வந்து கையோடு கொண்டு வந்த லேப்டாப்பை அவள் முன் வைத்தான். அவள் இப்போதும் நின்று கொண்டுதான் இருக்கிறாள். பிளீஸ் உட்காரு நிலா, அவன் மீண்டும் கூறிய பிறகுதான் அமர்ந்தாள். லேப்டாப்பை திறந்து அவள் முன் வைத்தவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக அவளுக்கு ஒரு அரை மணி நேரம் விளக்கி கூறினான். குனிந்து அவளுக்கு ஒவ்வொன்றையாக அவன் கற்றுக் கொடுக்கும் போது அவன் விரல்கள் சில சமயம் அவள் விரலில் உரசியது. ஒட்டி உரசி நிற்கும் போது சில சமயங்களில் அவள் தோளை உரசியது. அதை அனைத்தையும் ரசித்தபடியே அவன் சொல்லிக் கொடுத்த அனைத்தையும் மனதில் பதிய வைத்துக் கொண்டாள் நிலா. இப்ப உன்னுடைய வேலை என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் சார், புரிஞ்சது. மெல்ல நிமிர்ந்து நின்றவன், சந்திரகாந்த் ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாரா என்று கேட்டான். கொடுத்தாரு சார். செக் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். ஏதாவது தப்பா பண்ணிட்டு இருக்காரா? ஆமா சார், புதுசா 2 கஸ்டமர்ஸோட அவரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காரு. ஆனா அது நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஃபைல்ல இருந்து அதை மறைச்சிருக்காரு. நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் சார். அதை பத்தி அவர்கிட்ட கேட்டியா? நோ சார். நீங்க தானே நம்ம கம்பெனிக்கு நஷ்டம் வராத மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னீங்க. அதனால நான் அதை பத்தி கேட்கல. குட். அந்த ஃபைல்ல அந்த பக்கத்தை மட்டும் போட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிடு. ஓகே சார். அவன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்க்க அவனது செல்போன் ஒலித்தது. செல்லை எடுத்து பார்த்தவன் உடனே அழைப்பையும் ஏற்றுக்கொண்டான். வந்துடுறேன் போனா, வந்துட்டே இருக்கேன். ஒரு 15-20 நிமிஷத்துல ஹோட்டல் சோழா வந்துடுவேன். ரூம் நம்பர் 108 தானே? ஓகே வந்துடுறேன். அழைப்பை துண்டித்தவன், ஒரு பர்த்டே பார்ட்டி நிலா, உடனே போகணும். சார், இந்த புவனா என்னுடைய மாமா பொண்ணு. மாமா பொண்ணா? வாய்க்குள் முணுமுணுத்தவள். சார், எனக்கு இன்னும் ஒரு சின்ன டவுட் இருக்கு. அதை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுக்க முடியுமா சார்? டவுட்டா? கை கடிகாரத்தில் மீண்டும் நேரத்தை பார்த்தவன், சாரி நிலா, டைம் ஆயிடுச்சு. நீ இன்னைக்கு எந்த வேலையும் பண்ண வேண்டாம். நாளைக்கு நான் டவுட்டை கிளியர் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா நீ வேலையை தொடங்கினா போதும். இல்ல சார், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பரவாயில்ல நிலா, நாளைக்கு நான் உன்னுடைய டவுட்டை கிளியர் பண்ணிடுறேன். எனக்கு இப்ப டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அவன் கிளம்பி விட்டான். புவனான்னு சொல்றாரு, மாமா பொண்ணுன்னு வேற சொல்றாரு. ஒருவேளை லவ்வரா இருப்பாளோ? அதற்கு மேல் அவளுக்கு வேலையில் நாட்டம் வரவில்லை. புவனா என்றுதான் அவள் மனம் மந்திரித்துக் கொண்டிருந்தது. மாலை அலுவலகம் முடிந்ததும் நேராக ஹோட்டல் சோழா வந்து விட்டாள். ரூம் நம்பர் 108 என்று கூறியபடியே மெதுவாக லிப்ட் ஏறி அறை எண் 108க்கு வந்து விட்டாள். கதவை தட்டுவதா வேண்டாமா என்ற தவிப்பு அவளுக்கு. கதவை தட்ட 1-2 முறை கையை உயர்த்தியும் விட்டாள். கதவு தட்டினா யாராவது கதவை திறப்பாங்க. அவரை கேட்டா அவரும் வந்துடுவாரு. எதுக்காக என்ன தேடி இங்க வந்தேன்னு சொல்லி கேட்டா என்ன பதில் சொல்றது? ஆனா இந்த புவனா யாரு? அவளுக்கும் அவருக்கு என்ன தொடர்பு? இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருந்த என் தலையை விடிச்சிடுமே. அவள் தவித்தபடியே அந்த அறை வாசலில் நின்று கொண்டிருக்க அவளது செல்போன் ஒலித்தது. செல்லை எடுத்து பார்த்தவளுக்கு தூக்கி வாரி போட்டது. செழியன் தான் அழைக்கிறான். ஒரு நொடி அவள் மூச்சே நின்று போனது. தன்னை அவன் பார்த்து விட்டானோ என்ற சந்தேகம் அவள் மனதில் எழ விழிகளை அங்கு முழுவதும் ஓடவிட்டாள். ஆனால் அங்கு எங்கும் அவனின்று அல்ல, ஒருவரும் இருக்கவில்லை. அழைப்பை ஏற்பதா வேண்டாமா? அவள் கரம் நடுங்கியது. அவளது தயக்கத்திலேயே செல்போன் ஒரு முறை அடித்து ஓய்ந்தது. அடுத்த நொடி மீண்டும் அழைப்பு வர மனதை திடப்படுத்திக் கொண்டு அழைப்பை ஏற்றுக்கொண்டாள். சொல்லுங்க சார். நிலா, நீ சோழா வந்துட்டியா? சோழாவா? ஆமா, உன்னை வர சொல்லியிருந்தேன்ல. என்னையா? என்ன சரியா கேக்கலையா? இல்ல சார், நீங்க சொல்றது நல்லா கேக்குது. கேக்கலையா? சரி, நான் உனக்கு மெசேஜ் பண்றேன். அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அவள் தலையை பித்துக் கொண்டாள். இவர் என்ன சொல்றாரு? அவர் சொல்றது எனக்கு நல்லா தானே கேக்குது. ஒருவேளை நான் சொல்றது அவருக்கு தான் கேட்கலையோ? அப்போதுதான் அவளது வாட்ஸ்அப்புக்கு அவனிடமிருந்து மெசேஜ் வந்தது. மெசேஜை எடுத்து வாசித்தாள். நிலா, நான் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். எனக்கு இப்ப உன்னுடைய ஹெல்ப் தேவை. நீ உடனே கிளம்பி ஹோட்டல் சோழா வந்துடு. கொஞ்ச நேரம் என்னுடைய காதலியா நடிக்கணும். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத பிளீஸ். அவள் முகம் சட்டென்று மலர்ந்தது. முடியாதுன்னு சொல்றதா? நோ வே. நடிப்பு நடிப்பு அப்படியே வாழ்ந்து காட்டுறேன் சார். இதோ வரேன்.
கதவை அவள் தட்ட தயாராக சட்டென்று ஏதோ பொறி தட்டியது. ஐயோ, நீ எப்படி இவ்வளவு சீக்கிரமா ஹோட்டல் சோழா வந்தேன்னு சொல்லி கேட்டா என்ன பதில் சொல்றது? அதுவும் கரெக்டா ரூம் நம்பர் 108 எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லி கேட்டா ஐடியா. என்னுடைய ஃப்ரெண்டு தேனியில இருந்து வந்திருக்கா, சோழால தான் தங்கி இருக்கா, அவளை பார்த்துட்டு கிளம்புற நேரம் தான் நீங்க போன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட வேண்டியதுதான். தனக்கு தானே பேசி கொண்டவள் செழியனை அழைத்தாள். ஒரே பெல்லில் அழைப்பை ஏற்றான். சொல்லு நிலா, வந்துட்டு இருக்கியா? இல்ல சார், வந்துட்டேன். வந்துட்டியா? ஆமா சார், என்னுடைய ஃப்ரெண்டு தேனியில இருந்து வந்திருக்கா, அவ இங்கதான் தங்கியிருக்கா, அவளை பார்த்துட்டு கிளம்பும் போதுதான் உங்ககிட்ட இருந்து போன் மெசேஜ். நான் சோழால தான் இருக்கேன். ஓ அப்படியா? அப்ப சரி, ரூம் நம்பர் 108க்கு வந்துடு. ஓ அப்படியா? நான் அந்த ரூம் பக்கத்துல வந்துட்டேன் சார், நான் அங்கதான் நிக்கிறேன். ஓகே ஓகே. அந்த குரலுக்கு பின்னால் அந்த அறை கதவு திறக்கப்பட்டது. செழியன் தான் கதவை திறந்தான். உள்ளே ஒரே ஆட்டமும் பாட்டுமாக இளம் பெண்களும் ஆண்களும் கும்மாளம் அடிக்கும் சத்தம் செவியை கிழித்தது. பிளீஸ் உள்ளவா. அவள் கரத்தை உரிமையோடு பிடித்தவன் அவளை உள்ளே அழைத்து வந்தான். அவளை கண்டதும் அங்கு ஒரு பேரமைதி. பாட்டு ஆட்டம் அனைத்தும் நின்று போனது. புவனா, செழியன் அழைக்க கூட்டத்தில் இருந்து அந்த அழகான இளம் பெண் வெளிப்பட்டாள். அவன் முன் வந்து நின்றவள், நீங்க சொன்ன உங்க காதலி இவங்களாத்தான். அந்த பெண்ணின் குரலில் தான் என்ன ஒரு வேதனை. அந்த வேதனை நிலாவின் இதயத்தை கிழித்தது. உண்மையா காதலிக்கிறா? அவகிட்டயே போய் சொல்றாரு. ஆமா புவனா, இது வெண்ணிலா. இவ்வளவுதான் நான் காதலிக்கிறேன், இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் போய் சொல்லல. அத்தான், அப்பா அம்மா பண்ண தப்புக்கு என்னையும் சேர்த்து தண்டிக்கிறீங்களா? இல்ல புவனா, உங்க அப்பா அம்மா பண்ண தப்புக்கு நான் உன்னையும் சேர்த்து தண்டிக்கல. உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அப்பா அம்மாவும் உங்க அப்பா அம்மாவும் ஆசைப்பட்டாங்க. நீயும் சரின்னு சொன்ன, என்கிட்ட நெருங்கி பழகவும் செஞ்ச. நான் நல்ல ஒரு வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறமா கல்யாணத்தை வச்சுக்கலான்னு மாமா சொன்னாரு. ஓகேன்னு எங்க அப்பா அம்மாவும் சொன்னாங்க. ஆனா திடீர்னு எல்லாமே தலைகீழ மாறி போச்சு. மாமா கொடுத்த வாக்க மாத்திக்கிட்டாரு. நீ கூட நான் வேண்டான்னு முடிவு பண்ணி உங்க அப்பா பேச்சுக்கு கட்டுப்பட்டு எனக்கு போன் பண்றத கூட நிறுத்திக்கிட்ட. இல்லத்தான், அப்பாதான் மாமா உன்னுடைய செல்போனை வாங்கி வச்சுட்டாரு. அப்படிதானே? இத நீ பல தடவை என்கிட்ட சொல்லிட்ட. ஆனா மாமா வாங்கி வச்ச செல்போன்ல இருந்து உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு போன் பண்ணிருக்க, வேற அத்தை பசங்களுக்கு எல்லாம் போன் பண்ணிருக்க. எனக்கு மட்டும்தான் உன்னால போன் பண்ண முடியல. இன்னைக்கு இப்ப திடீர்னு வந்து ஐ லவ் யூன்னு சொன்னா எப்படி ஏத்துக்கிறது சொல்லு? காசை பார்த்து வர்றது காதல் இல்ல புவனா. செழியன் பேச பேச நிலாவின் மனதில் ஏற்பட்ட வலி காணாமலே போனது. அந்த பெண்ணின் காதல் உண்மை இல்லை, அவளை தவிர்ப்பதில் தவறில்லை. புவனாவிடம் பேசிக்கொண்டே இருக்கும் செழியனின் கரம் நிலாவின் இடையை மெல்ல சுற்றி வளைக்கிறது. நிலாவின் உடல் சிலிர்த்து கொண்டது. கட்டி இருந்த சேலை லேசாக கீழே இறங்கியும் விட்டது. அவள் மெல்லிடையை சுற்றி வளைத்த அவனது கரம் ஒரு பூவை தொடுவது போல் மிகவும் கவனமாக அவள் இடை மேல் பதிந்து கிடந்தது. சட்டென்று அவன் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் என்ற சந்தேகம் நிலாவின் மனதில் எழுந்தது. ஆம்பளைங்க எல்லாருமே இப்படிதானோ? வாய்ப்பு கிடைச்சா ஏறி மேய்ஞ்சிடுவாங்க போல. அவன் மீது சந்தேகம் எழுந்த போதும் அவன் மீது கொண்ட காதலில் அவன் தீண்டலை ரசித்தபடி ஒருவித மயக்கத்திலேயே நின்று கொண்டிருந்த நிலாவின் மனதில் அன்று அவன் கேட்ட அந்த கேள்வி மீண்டும் ஒலித்தது. எந்த கோணத்துல நான் உனக்கு கெட்டவனா தெரிஞ்ச நிலா? சட்டென்று விழிகளை நன்றாக திறந்து பார்த்தாள். அவன் எதற்காக இப்படி நடந்து கொள்கிறான் என்று அவள் விழிகள் தேடியது. அப்போதுதான் புவனாவின் விழிகள் அவளை சுற்றி வளைத்திருக்கும் அவன் கரத்தின் மீது இருப்பதை கண்டாள். அவளுக்கு சந்தேகம் வரக்கூடாது என்றுதான் அவன் இப்படி நடந்து கொள்கிறான் என்பதை புரிந்து கொண்டவள், இவரை போய் திரும்பவும் தப்பா நினைச்சிட்டோமே என்று வருந்தினாள். ஓகே புவனா, நீ ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ண, நான் என்னுடைய காதலியோட என்ஜாய் பண்றேன். நிலா போலாமா என்று காதல் கசிய அவன் கேட்க என்றாள். அத்தான், நாளைக்கு அப்பா உங்களை பாக்குறதுக்காக உங்க வீட்டுக்கு வர்றதா சொன்னாரு. சாரி, வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லு. எனக்கு நாளைக்கு ரொம்ப முக்கியமான மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு, நான் கண்டிப்பா ஆபீஸ் போயே ஆகணும். அப்புறம் நாளைக்கு சாயந்தரம் பிரியங்கா கல்யாண மண்டபத்துல ஒரு ரிசப்ஷன் இருக்கு. நம்ம சொந்தக்காரர் ஒருத்தருடைய மகளுடைய ரிசப்ஷன் தான். மாமாவுக்கு கண்டிப்பா அழைப்பு இருக்கும், அங்க பேசலாம்னு சொல்லு. ஓகே அத்தான், சொல்லிடுறேன். நிலாவின் இடையே சுற்றி வளைத்தவனின் கரம் இப்போதும் அப்படியேதான் இருக்கிறது. புவனாவுக்கு கையசைத்து விட்டு நிலாவோடு அறையிலிருந்து வெளியே வந்தவன் மெதுவாக அவளை விடுவித்தான்.
சாரி, தப்பா நினைச்சு கத்தியை எடுத்து சொருகிடாத. புவனாவை நம்ப வைக்கிறதுக்காக தான் இப்படி நடிச்சேன். அவளுக்கு இப்பவும் சந்தேகம் தீரலன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம 2 பேரையும் கண்காணிப்பாளே. கண்டிப்பா. நடிப்ப பாதியிலேயே விட்டுட்டா அவளுக்கு சந்தேகம் வந்துடாதா? தன்னை கட்டிக்கொள் என்று மறைமுகமாக கூறுகிறாளா என்ன அவனுக்கு சந்தேகம். அவன் சந்தேக பார்வை அவளை ஆழமாக துளைக்க, நடிப்புக்காகத்தானே, நான் தப்பால எடுத்துக்க மாட்டேன். தன் தீண்டலை அவள் மனம் விரும்புகிறதா என்ன? அவளும் தன்னை நேசிக்கிறாளா என்ன? அழகான புன்னகை அவன் இதழில் உதயமானது. அவன் கரம் அவள் மெல்லிடையை மெல்ல சுற்றி வளைத்தும் கொண்டது. ஆனால் அது இப்போது அவளது மெல்லிடையின் மென்மையை ரசிக்கிறது. அதை அவள் இடை உணர்ந்தது. இப்போது அவள் மெல்லிடையை அவன் விரல்கள் மெல்ல வருடி பார்க்கிறது. அதையும் அவள் இடை துல்லியமாக உணர்ந்தது. ஆனாலும் எதையும் கவனியாதவள் போல் புன்னகையோடு அவனோடு ஒட்டி உரசி நடந்தாள். காரின் அருகில் வந்ததும் மனமில்லா மனமோடு அவளை விடுவித்தான் செழியன். அவளும் மனமில்லாமல் விலகி சென்றாள். அவளது காரில் அவள் ஏறி அமர மெல்ல நடந்து அவள் காரின் அருகில் வந்தவன் ஏற்றிக் கொண்டிருந்த கண்ணாடியின் மீது கை வைத்து தடுத்தான். தலையை திருப்பி அவனை பார்த்தவள், என்ன சார், ஏதாவது மறந்துட்டீங்களா என்று கேட்டாள். ஆமா, வர்ற புதன்கிழமை என்னுடைய பிறந்த நாள். தனிப்பட்ட முறையில நான் யாரையும் கூப்பிடல, உன்னையும் சந்திரபோஸ் அண்ணாவையும் தவிர. அவள் முகம் மலர்ந்தது. அந்த அழகை அவன் ரசித்தான். புதன்கிழமை எங்க வச்சு சார் பிறந்த நாளை கொண்டாடுறீங்க? எனக்கு இங்க சென்னையில ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு, எங்க அப்பா பேர்ல, கிரி திருமண மண்டபம். அங்கதான் நம்ம சென்னையில இருக்கிற எல்லா ஆபீஸ்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸையும் கூப்பிட்டு விருந்து வைக்கிறேன். யாரையும் தனிப்பட்ட முறையில கூப்பிட மாட்டேன். பொதுவா ஆபீஸ்ல வந்து எல்லாரையும் ஒன்னா என்னுடைய பர்த்டே பார்ட்டியில கலந்துக்கங்கன்னு சொல்லி கூப்பிடுவேன், அவ்வளவுதான். ஆனா உன்னை மட்டும் உன் வீட்டுல வந்து கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். என்ன மட்டுமா சார்? இல்ல, உன்னுடைய அம்மா எனக்கு ஸ்பெஷல். அவங்களையும் உன் தம்பி தங்கச்சியையும் என்னுடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு அன்போட வரவேற்கிறேன். நாங்க சென்னை வந்துட்டதால தம்பி ஹாஸ்டலை காலி பண்ணிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுறதா சொல்லியிருக்கான். ஆனா மதி அவளால கண்டிப்பா வர முடியாது. நோ, அவளும் கண்டிப்பா வருவா. அது எப்படி சார்? வருவா, அவ்வளவுதான். ஓகே பாய் என்று கூறியவன் காரை விடுவித்தான். பாய் என்றவள் காரை மெல்ல ஸ்டார்ட் செய்து அவனை தாண்டி சென்றாள். வீட்டை அடைந்தவள் கண்ணாடி முன் வந்து நின்றாள். அவன் தொட்ட இடம் இப்போதும் தித்திக்கிறது. அந்த இடத்தை தொட்டு பார்த்து அவன் தொட்டது போல் எண்ணி ரசித்தாள். பைத்தியம் முத்தி போச்சு. அவள் மனதில் இருந்து யாரோ கூற தன் நிலைக்கு வந்தவள் சிரித்துக் கொண்டாள். அப்போதுதான் நாளை ரிசப்ஷன் நடக்கும் இடத்தில் செழியனின் மாமாவை சந்திக்கும் செழியன் புவனாவுக்கு பச்சை கொடி காட்டி விடுவானோ என்ற சந்தேகம் அவள் மனதில் எழுந்தது. அவங்க அங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஓகே, அங்க என்ன நடக்குதுன்னு அங்க போய் தெரிஞ்சுக்கலாம். தனக்கு தானே கூறிக்கொண்டாள் நிலா. பகுதி 16 நிறைவடைந்தது. பகுதி 17 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.